சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெகிழி தடை உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு எடப்பாடி நகரமன்ற தலைவர் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பள்ளிக்கு செல்லும் பாதையில் கான்கிரீட் தளம் உடைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வயதானோர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாகவும், இதுகுறித்து சங்ககிரி பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும், எனவே சேலம் மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசின் திட்டங்கள் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம் என்று விவசாயிகள் மற்றும் மகளிர் குழு ஆகியோர் நடைபேரணியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா கலந்து கொண்ட நிலையில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் விழிப்புணர்வு பேரணி இன்று திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை கோட்டாட்சியர் கற்பகம் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் இதில் பள்ளி மாணவர்கள் வாக்காளர்கள் என்று 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் வாகனத்தின் பேட்டரியை திருடிச் சென்ற 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து வாகன பேட்டரி மற்றும் குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய ஒரு ஆட்டோ ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி மற்றும் சாலை பாதுகாப்பு வார விழா நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சோளிங்கரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் சோளிங்கர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல்லில் தேர்தல் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து தேங்காய் பழம் வைத்து பூஜை செய்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் தொப்பி அணிந்து விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக இப்பேரணியை கோட்டாட்சியர் சக்திவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை பழனி சார் ஆட்சியர் கிஷன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் மோட்டார் சட்ட வாகன விதிமுறைகளை மீறி ஹேர் ஆரன் பயன்படுத்திய தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் 25க்கும் மேற்பட்ட ஹேர் ஆரன்களை மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் மீண்டும் ஹேர் ஆரன் பயன்படுத்தும் பேருந்துகள் மீது 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால மக்களுக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட டெசிபிள் இவ்வளவுதான் இருக்கணும்னு இருக்கு. அதையும் மீறி எழுப்ப போகும்போது காதுகளில் ரொம்ப இதாக இருக்கும். மருத்துவமனையில் உள்ள பேஷண்ட்டுகளுக்கோ இல்லை வேற நோயாளிகளுக்கு வெளியில் அவங்களுக்கு இது ஆபத்தோட. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 வீலர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹார்ன் அடிக்க போகும்போது அவர் தவறி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி போய் அடிக்கும்போது அதிக ஒளி சத்தத்தை எடுப்ப போகும்போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்படுக்க வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிற நோக்கத்தோடு தான் இன்று இதனுடைய ஹார்னை ஒளி எழுப்புற அதிக சத்தத்துடன் ஒளி எழுப்பக்கூடிய ஹார்னை கலட்டிடணும். இல்லை மாட்டினாங்கன்னா அதான் அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் 10,000 ஃபைன் விதிக்கப்படும். அடுத்து மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் ஈரோடு அமைச்சர் முத்துசாமி இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் புகைப்படங்களுக்கு தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் பலரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
சேலம் அம்மாப்பேட்டையில் அறக்கட்டளை நடத்தி பொதுமக்களிடம் இருந்து நகை பணம் வசூலிக்கப்பட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் விஜயபானு என்பவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த அறக்கட்டளை நடத்தி வந்த மேலும் சிலரை போலீசார் தேடி வரும் நிலையில் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி தாசில்தார் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சங்ககிரி வட்டக்கிளை சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிராம உதவியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலை முறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி வட்ட சட்ட பணிகள் குழு, ஊர்காவல் படையினர், காவல்துறை இணைந்து நடத்திய ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணி தாராபுரம் நீதிமன்றம் வளாகத்தில் தொடங்கி சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் சாலையில் சென்ற டேங்கர் லாரி ஒன்று ஆயிலை கொட்டியபடி சென்றுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசார் ஒருவர் வழுக்கி கீழே விழுந்ததில் வலது கால் முறிந்த நிலையில் போலீசார்கள் சாலையில் கொட்டி கிடந்த ஆயிலில் மண்ணை போட்டு சரி செய்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் புத்தக கண்காட்சியில் காந்தியை கொன்றது RSS என கரு பழனியப்பன் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த RSS மாவட்ட தலைவரை தாக்கிய நபரை கைது செய்ய கோரி இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகள் புத்தக கண்காட்சியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் RSS மாவட்ட தலைவர் மோகன சுந்தரம் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வன விலங்குகளிடம் இருந்து பயிர்களை பாதுகாக்கவும், காட்டுப்பன்றி, யானை உள்ளிட்டவைகளை விரட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நீர்நிலைகளில் நீரை சேமிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் CSI பேராயத்தின் பொன்விழா ஆண்டு இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பொன்விழா கொண்டாட்டம் பேராயர் சர்மா நித்யானந்தம் தலைமையில் துவங்கியது. வேலூர் அடுத்த சஞ்சீவிபுரத்தில் மதுபோதையில் மனைவியை அடித்தே கொன்ற கணவருக்கு வேலூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அவருக்கு 11,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இந்திய தேர்தல் ஆணையம் 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை வட்டாட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான வருவாய்த்துறையினர் மற்றும் பள்ளி மாணவிகள் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் பதாகைகளுடன் வாக்களிப்பது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.